கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? கடவுள் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரா செய்ய மாட்டாரா? இதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சின்ன குழந்தை கூட விசாலியோட ஏதாவது வாங்கி தரலைன்னு வச்சிங்களேன், அது சொல்லும், இயேசுவே எனக்கு இன்னி யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. எதுவுமே வாங்கி தரலைன்னா, வாங்கி கொடுத்தா அதுக்கும் தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம்? பாட்டாக பாடிட்டுருக்குறோம். நடக்குமா நடக்காதா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா ஒரு சோகமான ஒரு பாட்டு. அல்லேலூயா. அப்புறம் நடந்துருச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்கிறோமா இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்குமா நடக்காதா? உமக்கு இந்த காரியம் சித்தமா சித்தம் இல்லையா? அல்லேலூயா. மனசுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனாலும் கர்த்தரிடத்தை உமக்கு சித்தமானால் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் மனசு பூரா என்னது? அது நடந்தே தீரணும்னு ஆசை, ஆனாலும் ஒரு சின்ன பிட்டு போட்டு வச்சுக்கிறது. நம்ம உமக்கு சித்தமானால் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு போட்டு ஆண்டவர்கிட்டயே பிட்டு போடுற ஆளுங்க நம்ம எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனசு பூரா என்ன ஆகணும்? இது நடந்தே தீரணும் அப்படின்னு மனசு பூரா இருக்குது. அப்போது ஆண்டவருக்கு நம்மை நன்றாக வாழ வைக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய விருப்பம்.